பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வங்க கடலோரம் சந்தனப்பழையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நான் தினம் தினம் வணங்கும் மனித தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற புரட்சி தமிழர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் பொன்மனத்தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அம்மா அவர்கள், இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தாய்மார்களுக்கு எத்தனை எத்தனை திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பல்வேறு திட்டங்களை கொடுப்பேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்ததின் பேரில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து மாண்புமிகு அம்மா அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் திமுக அண்ணா திமுக பிரிச்சு பார்க்காம அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் எல்லாம் மிக்சி கிரைண்டர் வாங்கி பேன் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 502 வாக்குறுதிகள் தமிழக மக்களுக்கு தந்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இந்த மகளிர் எல்லாம் என்ன சொன்னால் இந்த இயக்கத்திற்கு வாக்களிப்பார்கள் என்று பொய்யான வாக்குறுதி 502 வாக்குறுதிகளை கொடுத்து இந்த தாய்மார்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னதை செய்யணுமா இல்லையா? 28 மாசம் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்காமல் இந்த பெண்களை ஏமாற்றி வந்தான் இன்றைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. 28 மாசமா ஆட்சிக்கு வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னதை கொடுக்கல. மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக தமிழகத்திலே பல்வேறு போராட்டங்களை கொடுக்க சொல்லி நடத்தியதன் காரணமாக அந்த 28 மாதம் கழித்து அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொடுத்த தங்க தலைவன் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விட்டு அதற்கு வரையறை வைத்து அந்த 1 கோடி மகளிருக்கு மட்டும் கொடுத்து விட்டு 1.5 கோடி மகளிரை ஏமாற்றியவன் தான் இன்றைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப சொன்னா 5000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடுதிப்புன்னு இன்னைக்கு இப்ப பெருமையா பேசுறது அந்த 5000 ரூபாய் எதுக்காக கொடுத்தார்? எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக மகளிரை ஏமாத்தணும். ஆனா ஒவ்வொரு மகளிருக்கும் இன்னைக்கு இந்த பொம்மை முதலமைச்சர் 28,000 ரூபாய் கடன்காரனா இருந்தா. இன்னைக்கு 28 மாசம் உங்களுக்கு பணம் கொடுக்கல, கொடுத்தாரா? 28 மாசம் பணத்தை கொடுக்காம ஏமாற்றி 28,000 ரூபாய் பாக்கிய வச்சுட்டு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாமா? சொன்னார். அதுக்கு 6000 ரூபாய் உங்களுக்கு பாக்கி. 28,000 ஒரு 34,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கின்றது இந்த திமுகவினுடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தாய்மார்களுக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து செய்தார். தயவு செஞ்சு தாய்மார்கள் சிந்தித்து பாருங்க. ஒரு குழந்தை கருவிலே உருவாகின்றது முதல் ஒருவரை கல்லறையிலே கொண்டு போய் வைப்பது வரை மாண்புமிகு அம்மா அவர்கள் எத்தனை எத்தனை திட்டங்களை செய்தார்கள். ஒரு குழந்தை கருவிலே உருவாகின்ற போது அந்த குழந்தையை கருவிலே நன்றாக பெற்றெடுக்க வேண்டும் என்று கருவில் இருக்கின்ற குழந்தைக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை கொடுத்து மகிழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோ அந்த 10 மாதம் கழித்து அந்த கருவுற்ற பெண் குழந்தையை பெற்றவுடன் அரசு மருத்துவமனையிலே
தாய் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்த அந்த பரிசு பெட்டகத்தை பிறந்த குழந்தைக்கும் கொடுத்து மகிழ்ந்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த பள்ளிக்கு செல்லுகின்ற போது இலவச கல்வியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 16 வகையான விலையில்லா பொருட்களை கொடுத்து அந்த குழந்தையை படிக்க வைத்து அழகு பார்த்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த குழந்தைகள் குறித்த நேரத்திலே பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி அழகு பார்த்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய மேலை நாடுகளுக்கு இணையாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் கல்வி பயில வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாணவனுக்கும் விலையில்லா மடிக்கணினி வழங்கி மேலை நாடுகளுக்கு இணையாக கல்வியை போற்றி கற்பித்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் காரணமாக தான் 47% இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அம்மா அவர்கள் பதவி ஏற்கும் போது 47%. மாண்புமிகு ஐயா அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலே இந்த 2021ஆம் ஆண்டு இறங்கும் போது 53% இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிய தலைவன் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதோடு மட்டுமல்ல, இந்த ஏழை பெண்களுக்கு படித்துவிட்டு வீட்டிலே திருமணம் செய்ய வசதி இல்லை, அந்த ஏழை பெண்களுக்கு தாலி செய்வதற்கு 4 கிராம் தங்கமும் 25,000 ரூபாயை கொடுத்து அந்த ஏழை பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைத்து அழகு பார்த்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே மீண்டும் 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், நான் ஆட்சி பொறுப்பேற்றால் மீண்டும் 4 கிராம் தங்கத்தை 8 கிராமாக உயர்த்தி வழங்குவேன், 25,000 ரூபாயை 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று சொன்னார். மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். நம்முடைய 502 வாக்குறுதியை சொன்ன பொம்மை முதலமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? அம்மா மறைஞ்சிட்டாங்க, நம்ம செய்யாம கூட இருக்கலாம். ஆனால் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய ஆன்மா நம்மளை மன்னிக்காது என்று சொல்லி அம்மா சொன்ன தேர்தல் வாக்குறுதியான 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபாயை கொடுத்து ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்தி வைத்து அழகு பார்த்த தலைவர் எங்கள் ஐயா எடப்பாடியார். உண்டா இல்லையா? பெண்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார், நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வேலை செல்லும் பெண்களுக்கு 50% மானிய விலையிலே 2 சக்கர வாகனம் வழங்குவேன் என்று சொல்லி நம்மை விட்டு மறைந்து விட்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட தன்னுடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து கலைவாணர் அரங்கத்திலே வைத்து அம்மா சொன்ன தேர்தல் வாக்குறுதியான 25,000 ரூபாய் மானிய விலையில 2 சக்கர வாகனம் வழங்கிய ஒப்பற்ற தலைவன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி அம்மா அவர்கள் சொன்ன அத்துணை திட்டங்களையும் மாண்புமிகு ஐயா அவர்கள் நான் தமிழக மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொரோனா காலத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்கு உத்தரவிட்ட தலைவன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது பொங்கல் வந்தது. பொங்கல் வைக்க பணம் இல்லை, விவசாயிகள் வேலைக்கு செல்ல முடியவில்லை, விவசாய நிலங்களில் பயிர் வைக்கவில்லை, வேலையாட்கள் வேலைக்கு சென்றால் தான் பணம், பொங்கல் வைக்க பணம் இல்லை. அன்றைக்கு மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நம்முடைய தமிழக மக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு குடும்ப அட்டை ஒன்றுக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு 2,500 ரூபாய் கொடுத்து மகிழ்ந்த தலைவன் ஐயா எடப்பாடியார். உண்டா இல்லையா? இந்த பெண்கள்லாம் எங்க ரேஷன் கடைக்கு போனா கூட கொரோனா தொத்திக்குமோன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டின் வாசலுக்கே ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க வைத்த தங்க தலைவன் எடப்பாடியார். உண்டா இல்லையா? அப்பேற்பட்ட எடப்பாடியாருக்கு 2021 நீங்க எல்லாம் வாக்களிக்கல. மகளிர், நான் உங்களை சொல்லல, பொதுவா ஜெனரலா இந்த மகளிர் எல்லாம், இந்த மகளிருடைய ஓட்டு என்றைக்குமே என் தாங்க தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் சின்னமான இரட்டை சின்னத்தை தவிர வேறு எந்த கட்சிக்கும் வாக்களிக்காதவர்கள் இந்த தாய்மார்கள். ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு பொய்யான வாக்குறுதி சொன்னது அத்தனையும் பொய். ஒரே வாக்குறுதி கூட நிறைவேற்றல. அப்பேற்பட்ட வாக்குறுதி எல்லாம் நம்பி தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் வாக்களித்து கிட்டத்தட்ட
நமக்கும் திமுகவுக்கும் 1,80,000 ஓட்டு தான் வித்தியாசம். அந்த 1,80,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். சொன்னதை செய்யணுமா இல்லையா? செய்ய மாட்டார். ஏன்னா அவங்க சொன்னதை இவங்க அப்பா சொன்னா, உன்னை மட்டும் நினைவுபடுத்துற இந்த நேரத்தில் அவங்க அப்பா கருணாநிதி சொன்னான், நான் ஆட்சி அம்மா இருக்கும்போது நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் என்ன தரேன்னு சொன்னான், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 ஏக்கர் இலவச நிலம் தரேன்னு சொன்னானா சொல்லியா? சொன்னானா இல்லையாமா? எத்தனை குடும்பத்துக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்து இந்த கருணாநிதி வீடு கொடுத்தாரு, நிலம் கொடுத்தாரு? யாருக்காவது கொடுத்தாரா? அவங்க வேலையே வந்து ஏமாத்தி பொய் சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்த பின் அவர்கள் குடும்பத்தை மட்டும்தான் பலப்படுத்துவார்களே தவிர தமிழக மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். 2011 இருந்து 2021 வரை உங்கள் மண்ணின் மைந்தன் அருமை அண்ணன் எம்.சி. சம்பத் அவர்கள் அமைச்சராக இருந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, இந்த கடலூர் ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கு எத்தனை எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு சவாலை விடுக்கின்றேன். முடிந்தால், தைரியம் இருந்தால், நாங்கள் 10 ஆண்டு காலத்திலே செய்த சாதனைகளை எங்கள் அண்ணன் எம்.சி. சம்பத் அவர்கள் நேருக்கு நேராக விவாதிக்க தயாராக இருக்கிறார். இந்த திமுக அமைச்சர் தயாராக இருக்கிறாரா? இந்த கடலூர் மாவட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திமுக அமைச்சர் செய்த சாதனை என்ன? நினைச்சு பாருங்க. யார் மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள்? யார் மக்களுக்காக கவலைப்படுபவர்கள்? யார் இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அமைச்சர் 5 வருஷம் ஆச்சு, ஓட்டு வாங்கி போனார், ஜெயிச்சாரு, அவரு செல்வ செழிப்போடுகிறார். இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா? ஒரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வர முடிஞ்சது இந்த கடலூருக்கு? சொல்லுங்க. ஆனால் ஒரு சாமானியனுடைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பெரிய 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 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் தான் இருந்தாங்க. யாரும் செய்யாத ஒரு சரித்திர சாதனையாக ஒரே ஆண்டிலே 11 மருத்துவ கல்லூரியை தமிழகத்துக்கு கொண்டு வந்த தங்க தலைவன் எடப்பாடியார். உண்டா இல்லையா? 5 வருஷம் இருந்தார். இந்த கடலூர்ல மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இல்ல, கொண்டாட முடிஞ்சதா? ஆனால் வருகின்ற எங்கள் ஐயா எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் கோரிக்கையாக இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கின்ற கடலூரிலே ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்படும் என்பதை இந்த நேரத்திலே மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் என்று இன்றைக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளின் போது 5 தேர்தல் வாக்குறுதிகளை அன்றைக்கு நம்முடைய இந்த நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2026 நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைப்பீர்கள் என்று சொன்னால், அவர் செய்வதாக சொன்ன வாக்குறுதி அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று குலவிளக்கு திட்டம் என்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நீங்க எல்லாம் நினைக்கலாம் 28 மாசம் ஸ்டாலின் கையெழுத்து போடல உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு. இன்னைக்கு சொல்ற எங்கள் ஐயா எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கோட்டை கொத்தளத்திலே முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து முதல் கையெழுத்து குலவிளக்கு என்கின்ற அற்புதமான திட்டத்திற்கு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் வழங்குவதாக முதல் கையெழுத்து இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதோடு இல்ல, எத்தனையோ இன்னைக்கு நேற்று கூட நம்ம ஐயா சொன்னார், இந்த விடியா திமுக அரசினுடைய ஸ்டாலின் போட்ட வரி சுமையால குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு கடன் வாங்கி குடும்பம் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாருங்க. இது மாநகராட்சி பகுதி. எங்க ஐயா அவர் இருந்தாங்க, எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்க, எங்க ஐயா எம்ஜிஆர் ஆட்சி நடத்தினார். குப்பைக்கு வரி போட்ட ஒரே இயக்கம் திமுக. குப்பைக்கு நம்ம வீட்டுல யூஸ் பண்ற குப்பைக்கு வரி போட்ட ஒரே கட்சி எதுன்னு சொன்னா அது திமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படி வரி மேல் வரி போட்டு அத்தனையும் முடக்கியாச்சு. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்கள் ஐயா நேற்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பிறந்த நாளிலே ஒரு அற்புதமான அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால்
அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த நிதி சுமையை கருத்தில் கொண்டு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று ஒரு அற்புதமான அறிவிப்பை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு சாதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி எனக்கு பின்னாலே இன்னும் அமைச்சர் அவர்களும் அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களும் அக்கா அப்சரா அவர்களும் பேச இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு நான் இடம் சாருகிறேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.